வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜர். வழக்கை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதம். விசாரணையை சந்திக்க தயாராக உள்ளதாக நீதிமன்றத்தில் மனு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு. குரங்கம்மை நோய் சிகிச்சைக்கு தனி வார்டு அமைப்பு. தமிழ்நாட்டில் குரங்கம்மை நோய் பரவல் இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திட்டவட்டம். சர்வதேச விமான நிலையங்களில் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் தகவல். தமிழ்நாட்டிலும் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற சென்னை, கோவை, மதுரை, சென்னையில் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலை மத்திய அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆதங்கம். மீனவர்களை போராட்ட குணத்தில் தள்ளாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மீனவர்கள் சிறைபிடிக்கும் போது, படகுகள் பிடிக்கும் போதெல்லாம் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் அந்த கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு மீனவர்கள் இழப்பு வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக இலங்கையில் உள்ள படகுகளையும் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். 3 அதிவேக படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதாக தகவல். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 17 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் இன்று அமெரிக்கா பயணம். சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர் மாநாடு, புலம்பெயர் இந்தியர்களுடன் சந்திப்பு என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கான 573 கோடி ரூபாய் நிதியை நிறுத்தி வைத்தது மத்திய அரசு. தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு நிராகரித்ததால் நிதி தரப்படவில்லை என தகவல். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு நடத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் எந்தவிதமான அரசியலும் கிடையாது எனவும் விளக்கம். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக நமிதாவிடம் வருத்தம் தெரிவிக்கிறோம். நமிதா மனம் புண்படும்படி சட்டத்திற்கு புறம்பாக எது நடந்திருந்தாலும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு உறுதி. நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் வருத்தப்பட வேண்டாம். அப்படி அவர் பெரியதளவு வருத்தப்படுவதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்து கொள்கிறோம். இருப்பதற்கு ஆணையர் அவர்கள் கிருஷ்ணகிரியில் கடந்த 10 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட தனியார் பள்ளி. காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்புடன் பள்ளிக்கு வந்த மாணவர்கள்.
பாஜகவிற்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே விஜயதரணியிடம் கூறியதாக செல்வ பெருந்தகை பேட்டி. நடிகர் விஜய் கட்சி தொடங்க ராகுல் காந்தியே காரணம் என்ற விஜயதரணியின் கருத்துக்கு விளக்கம். அங்க மரியாதை இருக்காது. இந்த தேசத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருப்பவர்கள் வேண்டாம் மாட்டிக்காதனா மாட்டிட்டாங்க. ரைட். அடுத்தது நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ராகுல் காந்தி தான் காரணம். அவர்தான் கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் நாளைக்கே கோட்டைக்கு சென்று கொடியை நட்டுவிடலாம் என மனக்கோட்டை கட்டுகிறார்கள். கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேச்சு. ஒரு அமாவாசை தாங்க, இல்லைன்னா 2 அமாவாசை தாங்க, அதற்கு மேல் தாங்காது. யார் யாரோ கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார்னா திமுகவிலிருந்து போனார். அவர் தனியாக ஆரம்பித்து கட்சி போகவில்லை. ஒன்றாக இருந்த சென்னை மயிலாப்பூரில் வாகன சோதனையின் போது மது போதையில் சிக்கிய இளைஞர் போலீசாருடன் வாக்குவாதம். காவல் உதவி ஆய்வாளரையும் ஒருமையில் பேசி திட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. சாத்தான்குளம் அருகே 15 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி மாணவர்கள் வசதிக்காக மீண்டும் துவங்கப்பட்ட பேருந்து சேவை. இருவேறு இடங்களில் பட்டாசு வெடித்து பேருந்துக்கு உற்சாக வரவேற்பு அளித்த கிராம மக்கள். கடலூர் மாநகராட்சியில் குப்பைகளை சேகரிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்ட 130 வாகனங்களில் 60 வாகனங்கள் மாயமானது கண்டுபிடிப்பு. 2 நாட்களில் மாயமான வாகனங்களை ஒப்படைக்க ஒப்பந்ததாரருக்கு கெடு விதித்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான மலையாள இயக்குநர் ரஞ்சித் மீது வழக்கு பதிவு. நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அளித்த புகாரில் கேரள போலீசார் நடவடிக்கை.